வெல்கம் டு அவர் சேனல். வாங்க மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதை நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே மட்டன் வாங்குவேன் அப்படின்னா குக்கரில் வேக வச்சுட்டு தான் மட்டனை ஆட் பண்ணுவேன். இப்போ ஜீரக பொடியும் மட்டன் மசாலா பவுடரும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினது அந்த மட்டன் மசாலாவோட எண்ணெயிலேயே வதங்கட்டும். அது வரைக்கும் மூடி வைப்போம். இப்போ வதங்கிடுச்சு. ஒரு தடவை எடுத்து பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த எண்ணெயில் நல்லா வதங்கும் போது மட்டன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை 3ஐயும் அரைச்சி இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. மட்டன் கிரேவி இப்படியும் ஈஸியாக செய்யலாம். டக்குன்னு செய்து டக்குன்னு சாப்பிட்லாம்.